கேமிங் வேக் மட்டும் பிரேம் நீங்க தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கும் அதை டிக் பண்ணி விஷயம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதனால நமக்கு தெரியும் லைவ் வரப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தகவல் வரும். அதுக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பிடிச்சிருந்துச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃப்ரெண்ட் யாரா இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. 2009லயே நாங்க ஒரு சேனல் வச்சிருந்தோம். நான் சும்மா WWE பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி. ஆனா அந்த டைம் இங்கிலீஷ்ல தான் பேசி நான் பண்ணிட்டு இருந்தது. ஆனா யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்ப வந்து யூடியூப்ல வந்து இந்த சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம் இப்பவும் இருக்கு. அது வந்து சப்ஸ்கிரைப் நீ எனக்கு பண்ணா நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன். அப்ப நான் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன். அந்த மாதிரி பண்ணி நான் மட்டும் தான் பேசி. அப்ப இப்பதான் எனக்கு 2 பேரு. நான் மட்டும் 2009ல அப்படி பண்ணது. அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் விவேக் பிரேம் கேமர்ஸ் எங்க பேரை வச்சு ஆரம்பிச்சோம். அது வித்தவுட் கமெண்ட்ரி ஒன்லி கேம் பிளே ஒன்லி WWE ஒரு 6 மாசம் பண்ணோம். காப்பிரைட் இப்ப மாதிரி இல்ல, யூடியூப் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து ஏதாவது காப்பிரைட்னா ஸ்ட்ரைட்டா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் போல ஸ்ட்ரைட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான். அந்த மாதிரி ஒரு 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அப்புறம் நான் யோசிச்சது என்னன்னா, மத்தவங்க எல்லாம் எப்படி இது பண்றாங்க, கேமிங் கண்டென்ட் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கும்போது எல்லாருமே அங்க இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி. சோ அப்ப நம்ம இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி பண்ண முடியாது, நம்ம நினைக்கிறத அங்க சொல்ல முடியாது, அதே ஃபீலோட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சௌகரியமா இருக்கும். வணக்கம் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக கேமிங் வீடியோக்கள் தமிழில். என் பெயர் விவேக் மற்றும் என்னுடைய சகோதரர் பெயர் பிரேம். ஒரு கேமிங் பண்ணுறவங்க, ஒரு கேமிங் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு தான் ஏன் தாட் இருந்துச்சு. பேசிக்கலி என்ன பண்ணிட போகிறாங்க, ஒரு வீடியோவை அவங்க கேம்ஸ் பண்ண வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, அதை வந்து பார்த்துருப்பாங்க. அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் நான் இந்த வீடியோக்குள்ளவே வந்தேன். பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கோ அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக அதுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி என்னெல்லாமோ பண்ணி வச்சு நிறைய போட்டிருக்காங்க. அவ்வளோ எஃபோர்ட்ன்றதை விடையுமே ஒரு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு சரி இப்போ பேசிக்கலி கரண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சரி நான் 4-5 வீடியோ பண்ணுறோமா, ஓகே நமக்கு அது ஒர்க் அவுட் ஆலையா, அதில் ஒரு நம்மளே டிசப்பாயிண்ட் பண்ணி நம்ம அதை வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம். பின்ன இப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து கொஞ்சம் க்ரோ வந்து ஈஸியாகவே முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே வந்து நிறைய பெட்டர்மெண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேண்டி 8 வருஷமாக வெயிட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நோ வேர்ட்ஸ் இப்போ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. 1 இயர் ஆனிவர்சரி தமிழ் கேமிங் ஆரம்பிச்சு இதோட 1 இயர் ஆகுது. ப்ளஸ் நம்ம இப்போ டிஜிஎன் பார்ட்னர்ஷிப் நமக்கு கிடைச்சிக்கு. இந்த மாதிரி ஷோ நம்ம அஃபிஷியலாக இப்போ கேமிங் ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு முழு பர்மிஷன் இருக்குது. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு டிஜிஎனில் பார்த்தீங்கன்னா கேமிங், அதுவும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜுக்கு, அதுவும் நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஆளாக இருக்கிறது நம்ம ஒரு தமிழனாக இருக்கிறது நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் தமிழ் சொல்கிறத விட இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமிங்கு பார்ட்னர்ஷிப் வாங்குறது நம்ம தான். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கேமிங்கை வந்துட்டு ஒரு நெட்வொர்க் டிஜிஎன் மட்டும் நம்மளை பார்ட்னர்ஷிப் கூப்பிடல, சோஷியல் பிளேடு அதாவது ஆர்பிஎம் நெட்வொர்க் அவங்களும் நம்மளை பார்ட்னர்ஷிப் கூப்பிட்டாங்க. இதுனா நாங்கள் தமிழ் கேமிங் ஆரம்பிச்சு 1 இயர் இதோட இதுதான் வந்து 1 இயர். இந்த டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நம்ம தமிழ் கேமிங் ஆரம்பிச்சு 1 இயர் வந்து முடிவடையுது. இந்த டேட் தான் நம்ம ஆரம்பிச்சது. இப்போ அதுக்கப்புறம் லாட் ஆஃப் எபிக் திங்ஸ் இப்போ ஹேப்பன் ஆயிருக்கு. இப்போ நிறைய பேர் இப்போ வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழில். அந்த அளவுக்கு நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம அந்த ரீசனுக்காக தான் வந்து நான் பார்ட்னர்ஷிப் வாவேன் சொல்லி இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதே இல்லை. பட் நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 140 வீடியோஸ் நான் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு நம்ம எப்படி பேஷனாக இருந்தோம்னா போதும். நம்ம ஒருத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கூடாது. நம்ம ஒரிஜினல், நீங்கள் உங்கள் ஒரிஜினலாக இருக்க இன்னொருத்த பார்த்து காப்பி அடிக்காம இருந்தாலே போதும். நம்ம கண்டிப்பாக அதுக்கு தகுந்த கூலி கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். காத்துட்ருக்கோம். ஆமாம், 8 வருஷமா 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். என்ன சொல்றது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த ரொம்ப ஆசையா இருந்துச்சு. 1,00,000 சப்ஸ்கிரைபருங்கிறது எல்லாத்துக்கும் அந்த கொடுக்குறாங்களா அந்த அவார்டு, அது சாதாரண இதா இருந்தா கூட அது வாங்குறது எல்லா யூடியூபருக்கும் ஒரு பெரிய இதா இருந்துச்சு. 8 இயர்ஸா எழுதிருக்கீங்களா? ஆமா, 8 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிறைய பேருக்கு என்ன 1 லாக்குக்கு 8 வருஷமானு தெரிவிக்கலாம். நிறைய பேர் எங்க சொந்தக்காரங்களே கூட இருக்காங்க 1 லாக்குக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்லோவா வருது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் விவேக் சேனல் ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் தான் பிடிபை சேனல் ஆரம்பிச்சாரு. 3 மந்த் கழிச்சு அடுத்த 3 மந்த்ல நாங்கள் தமிழ் கேமிங் ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த நம்பர் 1 சப்ஸ்கிரைபர் அவர் ஃபுல்லாக இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த
growthக்கும் நாங்க வந்ததுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 1 lakh அப்ப நான் டிசைட் பண்ணது என்னன்னா, இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம புஷ் பண்ணக்கூடாது, அதுவா வரட்டும், உங்ககிட்ட கேட்டு 1 lakh இந்த டேட்குள்ள நான் வந்துருவோமா அப்படிங்கிற விஷயம் மட்டும் நான் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப இதா இருந்தோம். அதே மாதிரி 1 lakh சீக்கிரமா ரீச் ஆகிறதுக்கு இருக்கிற கேம்ஸும் அவாய்ட் பண்ணணும் நாங்க. PewDiePieக்கு முன்னாடியே சேனல் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனால் அவர் சொல்றது அது உண்மைதான். ஏன்னா அந்த கேமிங்கிறது வந்து புதுசு தானே. அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்குது. இப்போ அவங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அவங்களோட அந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னமுமே குறைவாக தான் ஏறிக்கிட்டு இருக்கு. பட் அது ரீச் இருக்குது. அது எப்படின்னு தான் தெரியல. இந்த இதில் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த அவார்டு வந்துருச்சு, யூடியூப் அவார்டுன்னு நாங்களே பார்க்கல, சொல்ல மறந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும். யூடியூப் அவார்டு வந்து இப்போ எங்க தாத்தா வீட்டு அட்ரஸ் போட்டேன், சரி அவருக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆனால் இங்கே வந்துட்டனால வாங்கி வைக்க சொல்லியிருக்கோம். அந்த யூடியூப் அவார்டு வந்துருச்சு. அந்த 1 lakh இருக்கு, நாங்கள் இன்னும் பிரிக்கல, அது வந்துருச்சு. ஆமாம், சில்வர் பட்டன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த 50,000 இல்லை, அடுத்து இந்த 1 லட்சத்தை தாண்டினாதான் நம்ம கம்யூனிட்டி வளருதுன்னு அர்த்தம். இந்த 1 லட்சம் வரும்போது நாங்கள் 50,000 தாண்டணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஓ லைட் வெடிச்சிருச்சு. ஓகே, இந்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த லைட் ப்ராப்ளம் இருக்கு. நினைச்சேன் இது நடக்கும். நெருப்பு இது அதை மட்டும் நோக்கிடலாமா? ஒரு நிமிஷம், அதை மட்டும் நான் இது பண்ணி வெடிச்சிருச்சு. ஒரு நிமிஷம், பல்ப் வெடிச்சிருச்சு. நான் அதுக்குள்ள இப்போதைக்கு நான் இதை மட்டும் தூக்கி மேலே வச்சேன். கெட்டதில் நல்லதுன்னா எங்க மேலே படல. இது என்னது, நம்ம லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாக்குறேன்னு எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. லைட் போயிடுச்சு, 2 லைட்டுமே ரிப்பேர் ஆனனால லைட் இல்லாம பண்ணா நல்லா இருக்காது. கிரீன் ஸ்கிரீன் பண்ணி பார்த்தா எஃபெக்ட் சரியில்லை. சரி சும்மா ஒரு சின்ன சாட் மாதிரி பண்ணிடலாம், ஏன்னா வந்ததுக்கு எல்லாரும் நீங்க வெயிட் பண்ணதுக்கு காக்க வைக்க வேணாம்னு சொல்லிட்டு டைட்டில் தம்னா இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவோம். சும்மா ஜாலியா நம்மள பேசுறதுக்கு தான். சில உண்மையான PS4 நாங்க வாங்கி ஒரு 6 மாசம் ஆகுது. எப்படி வாங்கணும்னா PS4 நான் இருக்கா, நான் சொன்னா நீங்களா வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்ல. ஒரு வாட்டி நான் இருக்கா, நாங்க ஈவில், அது என்ன கேம், என்னது ஈவில் வித்தின் 2, அதுல அந்த இந்த கேரக்டர் பண்ணி நம்மள பென்னி வைஸ் சொல்லிட்டு அப்ப ஒரு வாட்டி ஸ்டக் ஆகி ஆஃப் பண்ணல. அப்ப PS4 ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே நம்ம PS4 வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு போய் ப்ரோ வாங்கிடலாம், வாங்குறதா ஆகும்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சேனலுக்கு சோனி செட்டப் போய் கேட்டா இல்லைன்ட்டாங்க. அப்புறமேட்டு நம்மளுடைய முகமது லால் கேமர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அங்கிருந்து வாங்கி அவர் எங்க அக்கா கரெக்டா இங்க வர மாதிரி இருந்துச்சு, அங்கிருந்து வாங்கி இங்க அமுச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்ப தெரியுமா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் அன்னைக்கு நான் இந்த ஸ்பெஷல் இன்ட்ரோ பண்ணதுல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுல PS4 போயிடுச்சு. நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கலாம், ஆனா நான் ஏன் சொல்றேன்னா சரி பின்னாடி ஏதாவது பண்ணி அதெல்லாம் PS4 ப்ரோல தான் பண்ணோம். இப்ப ஏன் தாமதம் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு செலக்ஷன் மெத்தட் வந்து இப்போ ஒண்ணு பண்ணணும். அது என்னன்னா, நம்ம வரைஞ்சி நம்ம ஆளுகளை தேடுவோம்ல, அது பண்ணோம். என்ன ஆச்சுன்னா, இந்த புது செட்டப் நாங்க லைட் போட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிரைட்னஸ் வந்து அந்த ஸ்கிரீன் வரையறமோ அது இங்க தெரிய மாட்டேது. அதுக்கு 20 நிமிஷம் நாங்க எல்லாமே பண்ணி பார்த்தோம். எங்க ஸ்கிரீன் பிரைட்னஸ் குறைக்கிறது எல்லாமே பண்ணி பார்த்தோம். அப்புறம் இந்த லூஸ் லைட்டா வேற ஆஃப் பண்ணுச்சு. ஆஃப் பண்ணா நாங்க தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றது, சரி வேற மெத்தட் எப்பயும் போல வந்து ஒரு போன லைவுக்கு பண்ணோம்னா அதே மெத்தட் வச்சுட்டோம். அடுத்த முறை வரப்ப அது எப்படின்னு சரி பண்ணி நாங்க அதை பண்ணிடுவோம். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நெட்வொர்க் மூலமா தான் நாங்க யூடியூப் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேனல்ல வந்துட்டு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வந்து ஹேக் பண்ணப்பட்டது உண்மைதான், மெயில் அட்ரஸ் அசோசியேட்டட், அதனாலதான் லாகின் பண்ண முடியல. யூடியூப்பும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை வந்து பிங் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளால டைரக்டா உங்ககிட்ட பண்ணும்போது உங்க சேனல் வந்து சஸ்பெண்டட் அந்த மாதிரி தான் ரீசன்ஸ் வருது. பட் பிங் வந்து பேசும்போது வந்து உங்க சேனல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க மெயில் அட்ரஸ் தான் ஹேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிப்ளை அமைச்சிருக்காங்க. வணக்கம், நாங்க தமிழ் கேமிங். ஏற்கனவே நம்ம சேனல் வந்து ஹேக் ஆனது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து மீண்டும் கொஞ்ச நாள்லயே மறுபடியும் நம்ம சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த தடவை எப்படி ஹேக் பண்ணாங்கன்னா, சேனலோட ஓனர்ஷிப்பை வந்து இன்னொரு மெயில் ஐடிக்கு மாத்திட்டாங்க. அதனால எங்கள்ட்ட இருந்து ஆக்சஸ் வந்து யூடியூப் சேனலோட ஆக்சஸ் வந்து போயிடுச்சு. ஒருவேளை இந்த வீடியோ வந்து ஹேக்கர் பார்த்துட்டு இருந்தா எனக்கு தெரியும் நீங்களும் தமிழ் தான். எதனால இப்படி ஹேக் பண்றீங்கன்னு தெரியல, ஆனா இது எங்களோட உழைப்பு. அதனால சொல்றேன், ஹேக் பண்ற விஷயத்த நல்லதுக்கு பயன்படுத்துங்க. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறது. இது எப்படி ஹேக் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னன்னு சொல்றது, ரொம்ப செக்யூரா தான் வச்சிருக்கோம். எந்த மெயிலுமே நம்ம வந்து இந்த ப்ரொமோஷன் மெயில் எதுவுமே கிளிக் பண்றோம். ஏன்னா நம்ம வந்து 2019ல பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 2 முறை ஹேக் ஆனிச்சுல. ஃபர்ஸ்ட் முறை ஹேக் ஆகும்போது அதே மெயில், அந்த தமிழ் கேமிங் @gmail, இப்போ வரைக்கும் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த மெயில்ல வந்து ஹேக் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்பயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரம் நினைக்கிறேன், அதுக்குள்ளே மறுபடியும் ஹேக் பண்ணல. என்ன சொன்னாங்க, அதுக்குள்ள என்ன நினைச்சாங்கன்னா வந்து மறுபடியும் யூடியூப் என்ன சொன்னாங்கன்னா, உங்க மெயில் வந்து ஹேக் ஆகுது, அதனால மெயில் அட்ரஸ் மாத்திக்கலாம், சேனல் ஸ்விட்ச் பண்ணலாம் சொல்லிட்டு இன்னொரு மெயில் அட்ரஸ்.
அது நிறைய பேர் யாருக்குமே தெரியாது அந்த மெயில் அட்ரஸ். எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல இருக்கவங்களே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெயில் அட்ரஸ் வந்து தமிழ் கேமிங் சேனல்ல வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. தமிழ் கேமிங் @gmail இல்ல, வேற மெயில் அட்ரஸ்க்கு. இது வந்து யாருக்குமே தெரியாது. இதுல எனக்கு இதுல Facebook அக்கவுண்ட் இல்ல, ட்விட்டர் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல. இது எப்படி தெரியல. வந்து யூடியூப்ல இருந்து மட்டும்தான் வரும். எல்லாத்துக்கும் நன்றி. அதாவது எல்லா வியூவர்ஸ் நீங்க பாத்துருக்க அனைவருக்கும் நன்றி. அப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இன்னும் சொல்ல போனா நம்ம கேமிங் கம்யூனிட்டி தாண்டி இன்னும் டெக்ல இருந்து vloggers நான் எதிர்பார்க்காத நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு நாங்க ஏதோ ஹெல்ப் பண்றோம். வெளிநாட்டு குடிமகன் டாட் அவரு எல்லாருமே நான் வரிசை எனக்கு நான் ஒரு பேர்லாம் வேணா நான் டக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? முதல்ல வந்து ஹேக் நமக்கு ஆணுச்சுன்னு சொல்லி தெரியப்படுத்துறது நம்ம ஜித்தின் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ உங்க சேனல் என்ன ப்ரோ ஆச்சு போய் பாருங்க ப்ரொஃபைல் பிக்சர்ல மாதிரி அது மாதிரி சொன்னாரு. நாங்க அப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிப்புக்கு போட்டோ எடுத்துட்டு இருந்தோமா, அப்போ டக்குன்னு கீழே ஓடி வந்து பார்த்தோம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு எத்தீரியம் கிவ்அவேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து என்னடா நம்ம சேனல் லைவ் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைவை ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த லைவை போயிட்டு நான் எண்டு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சைன் அவுட் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு நான் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சிருந்தனால டக்குன்னு நாங்கள் வந்து பாஸ்வேர்டை இது பண்ணி நாங்கள் அந்த அசஸ் எடுத்துட்டோம். சரி அவ்வளோதான் எடுத்தாச்சு, இப்போ ஹேக்கர் முட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த பக்கம் இவருக்கு இங்க பாஸ்வேர்ட் எடுத்துட்டு இப்போ அதுக்குள்ள இன்னொரு அசாசின் கிரீட் ரெவலேஷன் காப்பிரைட் வந்துட்டானுங்க. நான் இந்த பக்கம் என்ன இன்னொரு 300 பேர் பார்த்துருக்காங்களான்னு பார்த்து அடிச்சு திரும்ப சேனல். அதாவது நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டேன்னு நினைச்சு எனக்கு அசாசின்ல காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு நம்ம பண்ணோம்ல அதில் ஒரு குறிப்பிட்ட சீனுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்துச்சா, சரி அதை எழுதிட்டு அப்படியே ஒட்டுக்கா இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது வீடியோ அவ்வளோதான் நம்ம சேனல் ரெக்கவர் பண்ணிட்டுமே நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இன்னொரு லைவ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஹேக்கர்ஸா வராங்க உங்களுக்கு ஏன் அவங்க மேல இவ்வளவு வைத்தறிச்சிருந்தார்ல. ஆமா நிறைய எவ்வளோ ஹேக்கர்ஸ் எவ்வளோ இது தாண்டி வந்தது வந்து அந்த அதாங்க அவங்க அந்த கிவ் அப்பே கிடையாது. பண்ணு நான் பாரு வரேன் அப்படின்ட்டு அது விடாமுயற்சியா பண்ணதான் பெரிய ஹைலைட். இதுல தமிழ் கேமிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஃபுல்லா தமிழ்ல பேச மாட்டாங்க, நடுவில் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. பாருங்க ஆப்போசிட் லுக் க்ளோஸ் கம் ஆன் டு இட் இன்ன மினிட் தான் நான் சொன்னோம். சோ இங்க பாருங்க நீங்க நார்மலா நான் வந்த வேகத்துக்கு நான் இடிச்சிருப்போம். பட் இந்த ஸ்பெஷல் எப்படி வச்சு நாங்க ஈஸியா தப்பிச்சிட்டோம். we going to do this again. oh god காப்ஸ் நமக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்போ ஒரு ஜஸ்காஸ் வீடியோ இருக்கும். ஜஸ்காஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அவங்க இந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்காஸ் கூட ஃபன்னி மூமெண்ட்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவங்க என்ன சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ, வீடியோ நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ தான் எனக்கு புதுசாக தெரியும் தமிழ் கேமிங்க. அந்த வீடியோ எவ்வளோ ஆச்சுன்னா 2.5 நாள் ஆச்சு அந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஒரு நார்மல் வீடியோ 10 நிமிஷம் வீடியோ. நான் யோசிச்சேன் எதுக்கு இவ்வளோ மெனக்கிட்டணும் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு தமிழ் கேமிங்க்கு பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2000 5000 வரைக்கும் பார்ப்பாங்க நார்மலாக. ஸோ தமிழில் ஃபுல்லாக அவங்க மாற முன்னாடியே அவங்க அந்த கண்டென்ட்டுக்கு அவங்க நெகோசியேஷன் பண்ணல. அப்போமே ஏவர் மீடியா வாங்கியிருக்காங்க. அப்போமே அந்த பல்பு அந்த 1000 வாட்ஸ் பல்ப் அது கீழே உட்காந்து ஒரு வீடியோ பண்ணால் எப்படி வேக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த டெடிகேஷன். ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் லைவ் பண்ண முன்னாடி ஒரு நாள் லைவ்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் லைவ் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன்கிட்டே ஃபோன் வந்து அந்த பையன் சொல்கிறான், அப்போ ப்ரோ எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லும்போது தமிழ் கேமிங் என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ பார்த்துக்கங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி அந்த பையனோட தாத்தா இருந்துட்டாங்க, அவங்க சொல்லலை. ஸோ சில பல காரணமாக லைவ் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்துருப்பேன் ஒரு சம்மர் ஸ்லாம் வீடியோ, WWE சம்மர் ஸ்லாம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பசில் மாதிரி பின்னாடி ஒரு ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி விட்டிங்கன்னா அதில் வந்து உள்ளே வந்து இந்த சீட்டெலாம் இருக்கும். ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு இது பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து பிளேயரை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த சண்டே பண்ண முடியாது. அவங்க அந்த இது பண்ணுறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 3 நாள் ஆச்சு. சண்டே பண்ண முடியாமல் அவங்க திங்கக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க ஒரே இடத்துல உட்காந்து அதை வாங்கிட்டு வந்து திங்கக்கிழமை நைட்டு 8 மணிக்கு நான் பண்ணுனா இதை வச்சு தான் பண்ணுவேன். நம்ம எப்பயும் போல வந்து ஒரு மெத்தட் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து முழுசா இந்த வாட்டி நம்மளால பண்ண முடியல. எப்படியா இருந்தாலும் நீங்க பார்த்தாலே தெரியும், ஏதோ வந்துட்டு மாரியம்மன் திருவிழா வந்து கூழ் ஊத்துற மாதிரி வந்து கலர் பேப்பர் ஓட்டுற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கும். ஏன்னா இதுக்கு மேல இருக்க கவர் வந்து நாங்க செய்யறதுக்கு வந்து இன்னைக்கு டைம் பத்தாது, நாளைக்கு ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி நாளைக்கு அன்சார்டர் வந்து இப்ப பண்ண போறோம். எங்களால எதை நாக்க வச்சு தட்டி இப்படி ஒட்ட முடியுமோ நக்கி தான் ஒட்டி வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வாட்டி அன்னைக்கு உங்களுக்கு முழுப்படையா இதோட முதுகுலத்தை பாப்பீங்க. ஏன்னா பண்ண மாட்டேன், அவங்களுக்கு தேவையில்லை. நார்மல் அதுக்கு முன்னாடியே நிறைய பசில் பண்ணியிருக்காங்க. பலூன்ல இந்த உடைச்சு பிளேயர் சூஸ் பண்றது, அந்த மாதிரி சீட்டு இது பண்றதுலாம் நிறைய பண்ணியிருக்காங்க.
ஆனாலும் அவங்க அதை யோசிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு தான் பண்ணுவேன். நான் கேட்டேன் ஏன் ப்ரோ அப்படின்னா, ப்ரோ எனக்கு தோணிச்சு, ஸோ இதோட பண்ணாதான் ப்ரோ நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் தான். அது செலவும் அதிகமாச்சு. ஸோ அந்த செலவு பார்க்க மாட்டாங்க. அண்டர்டேக்கர் கோட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு எடுத்தாங்க தெரியுமா? அது வேறு ஸ்டிச்சிங் எடுத்து வாங்கிட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணாங்க. இந்த ஸ்பெஷல் இன்ட்ரோலாம் ஆக்சுவலாக அவங்க கமெண்ட்ரியே செம மாசாக தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஸ்பெஷல் இன்ட்ரோலாம் அவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த ஈகோ தான். அந்த ஈகோ அவருக்கு உங்களை தூங்கிட்டே இருக்கும். என்னென்னா நம்ம கண்டென்ட் நல்லா பண்ணுற மாதிரி இல்லையா, அந்த ஈகோ அவங்கள தூண்டுறது தான். அந்த ஈகோ தான் அவங்கள இன்னும் இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காங்க. அந்த ஈகோ தான். பப்ஜி அவங்க நினச்சி பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு எங்கேயோ பண்ணியிருக்கலாம். அவங்க பப்ஜியை வாரத்துக்கு ஒரு நாள் தக்க வச்சிருக்காங்க. அது ஏன்னா அந்த ஈகோ தான். மாதிரி கேமே அது மூலமா ரீச் ஆனிச்சுன்னா, இல்லைன்னா அந்த ரீச்சுக்கான பலன் கிடைக்காதுன்னு நினைச்சா அப்படி ஒன்று வேணா ஒன்று பண்ணோம். அது வந்து காரணம் என்னன்னா அந்த 8 இயர்ஸ் நாங்கள் இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுச்சு. மெயினாக சொல்லணும்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல தமிழ் கேமிங் வீடியோவில் ஜாயின் பண்ணுற வீடியோ பிளாக் ஆப்ஸ் ஜாம்பி மாமின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டாங்க, ஸோ ரெக்கார்டிங் அப்பா பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு. எனக்கு அவங்க அவ்வளோ அப்போவுமே அவங்க வந்து ஒரு 27,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் போய் ரெக்கார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் ரெக்கார்ட் பண்ணோம், செட் ஆகலை. ரெண்டாவது ஒரு அட்டன் பண்ணோம், அவங்களுக்கு செட் ஆகலை, அவங்க பிடிக்கல. நான் சொன்னேன் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவங்க எடுக்கல. எடுத்து அன்னைக்கு முடிக்காமல் அடுத்த நாள் வரைக்கும் போச்சு அந்த ரெக்கார்டிங். அந்த காம்பன்சேட்டே பண்ணல. அவங்க பண்ணா நல்லா பண்ணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை போடுவோம். நாங்க ஒரு வீடியோக்காக நிறைய சண்டை போட்டிருக்காங்க. வந்து இவன் இதுவே போதும் கமெண்ட். நாங்க வீடியோஸ் பண்ணிருந்த டைம் இப்போ ஸ்ட்ரீம் பண்றோம், அதுல வந்து இயற்கையா வர கமெண்ட்ஸ். இப்போ வீடியோ பண்ணும்போது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரொம்ப புகழ்ந்துருவாங்க, ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, வெளிநாட்டுக்காரங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு லால் கேம்பர்னு ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் ஷானி அவங்களாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது நமக்கு ப்ரெஷர் ஆயிரும். முன்னத்தை விட நல்லா பண்ணலாம், அதளவுக்கு பண்ணும் போது நாங்க டேக் எடுப்போம். 10 டேக் ஆகும், இவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், எனக்கு ஆகாது. எதனால எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருன்னா, நாங்க ஆர்ட் சர்வைவல் எவால்வ்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்ல அது சர்வைவல் கேம், டைனோசார்லாம் இருக்கும். அது நாங்க வந்து காலையில எடுக்க ஆரம்பிச்சோம். எடுத்துட்டே இருக்கோம். நைட் ஒரு 12 மணி ஆயிடுச்சு. இவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. இந்த சைடு ஒரு 1000 வாட் லைட், இந்த சைடு ஒரு 1000 வாட் லைட் அப்படியே சுட்டு எரியுது. ஏசியே இல்ல அந்த டைம். உட்காந்து விளாண்டுகிட்டே இருக்கேன். எப்படா அவனுக்கு இதாகும் பண்ணவே இல்லை. அடுத்த நாள் தான் எடுத்தோம். அதனால எங்களுக்குள்ள அந்த இது வரும். ஆனா அது என்ன பிராக்டிஸ் ஆச்சுன்னா, இப்ப நாங்க லைவ் பண்ணும்போது இவ ஏதாவது சொல்றேன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் ஏதாவது சொன்னா இவன் என்ன பண்றான்னு தெரியும். ஒரு லைவ் பண்றாங்கன்னா பின்னாடி அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டே தெரியாது. இப்போ ஒரு ஆர்க் பண்றாங்கன்னா அதெல்லாம் போய் எடுத்து வைக்கிறாங்க, சில விஷயங்கள் எடுத்து வைப்பாங்க. அது பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் 2 hour 3 hourனு பின்னாடி வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்னாடி பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்கு இது இல்லை. அவங்க 1 மில்லியன், இப்போ அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு 1 மில்லியன் வந்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்கிறோம். ஒரு விஷயம் பண்ணுறோமா, டெடிகேஷன். இது யூடியூப் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டெடிகேஷன் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 8 வருஷம் ஆச்சு இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுறது. இது சக்ஸஸ்ன்னு சொல்லிட முடியாது. இவங்க போட்ட ஒர்க்குக்கு இது கம்மி தான், ஆனாலும் இது ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா வெல் டிசர்வ்டு யூடியூப் சேனல் 1 லட்சத்துக்குன்னா நான் கண்டிப்பாக தமிழ் கேமிங் தான் சொல்லுவேன். இது என்னன்னா லிக்விட் லேட்டஸ். இது ஒரிஜினல் வந்து இந்த ஹாலிவுட் ஷூட் பண்ற எஃபெக்ட். இதுக்காக நாங்க ஆர்டர் பண்ணுங்க. தோல் மாதிரியா இருக்கு. ஒரிஜினல் தோல்ங்க. இங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் பண்ணிருக்கோம்னா அது காரணம் உங்க ஆதரவு தான். ரொம்ப நன்றி. இது வந்து எக்ஸ்பேண்டபிள் ஃபோம் மூலமாக நாங்களே ஒரு மாஸ்கை மூலமாக செஞ்சு, ஆமா இது வந்து க்ளூகன் பல லட்சம் மதிப்பில் உண்மையாவே நிறைய செலவில் இதுதான் 2 நாள் ஆனிச்சு. யாரும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன்ட்டு சும்மா டக்குன்னு இப்படி எழுதிடாதீங்க. இது வந்து எக்ஸ்பேண்டபிள் ஃபோம் மூலமாக உண்மையாலுமே ரொம்ப லேட் ஆனிச்சு, கஷ்டமா இருந்துச்சு. இது உண்மையாலுமே ரத்தம் குத்தி சொட்ட இது பண்ணுது. இது க்ளூகன் போட்டு ஒரு மரக்குச்சி காரண்டே கட் ஆயிடுச்சு. வெச்சால்தான் எத்தனை வாட்டா வராது குடுவீங்க? ஐயோ மறுபடியும் லைவ் இருக்கு. PS4 ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இது 3 மாசமா நாங்க வந்துட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லுமே நாங்க ஸ்டிச் பண்ணல. இந்த க்ளூ கன் இருக்குல்ல, அதை வச்சு க்ளூவை ஹீட் பண்ணி நாங்க ஒட்டின விஷயம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெஸ் செய்யறோம். இது வந்து பால்டு கேப் பண்ணியிருக்கோம். மொட்டையை அடிச்சோம்னு 7 நாள் கேம் முடிச்சிடும். முடி வளருமா, அதனால தான். ஆனால் ஈபிக்காரன் எவனோ ஒருத்தன் நீ இதை பண்ணவே கூடாதான்ட்டு 2வது ஆஃப் பண்ணியிருக்கான். கைத்தட்டு ஹைஃபை. கை தட்டுனா சொடக்கு போட அந்த சத்தத்துக்கு வர மாதிரி லைட்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சா இவன பில்டப். அம்மா தீப்பிடின்னு குடிச்சா அது என்னது? அதெல்லாம் எதுக்கு அந்த விளையாட்டு? கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. கிருஷ்ண ஜெயந்தி? ஐயோ அது ஹாலோவீன்யா. அண்டர்டேக்கர் ட்ரெஸ்
ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிங்க. ஆமா ப்ரோ, உண்மையாலுமே ஈஸியா கிடைக்கும்னு நினைச்சேன். இந்த எல்லா கடையிலும் ஏறி போய் கிடைச்சாச்சு. அப்புறமா கிடைச்ச பார்த்தா ஒரு ரெயின் கோட் இருந்துச்சு. ரெயின் கோட் வச்சு ஆமா ரெயின் கோட் இருந்துச்சு. அப்புறம் தொப்பி கிடைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் ஒரு ஜிப்பு அந்த மாதிரி இப்படி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே இந்த காலத்துல இந்த ஷார்ட்ஸ் ஒண்ணு இருக்குல்ல ஜான்சினா, இது தப்பா காலகம் ஷூ எங்கயா ஜான்சினா வெறுங்கல்ல வந்தாரா? பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்கு பிடிச்சி அப்படின்னு எழுதுங்க ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு தான் ப்ரோ தூங்கவே செய்யணும். தூங்கவே இல்லை, நைட்டு தான் போய் எடிட் பண்ண, லைவ் முடிச்சுட்டு நைட்டானா போய் எடிட் பண்றது. அதே மாதிரி இதில் பேர் பார்த்துருப்பீங்க. நமக்கு இதுக்கு ரொம்ப உதவி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஆட்டையரு, அந்த ப்ராப்ஸு எல்லாமே நம்மளே அந்த செஞ்சது. அதுக்கு உதவுனது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நம்ம தங்கச்சி, அப்புறம் மட்டும் ஒய்ஃபு, அப்புறம் அம்மா, அப்புறம் என் ஒய்ஃப் வந்தெல்லாம் குழந்தைய பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாடல், அதில் ஒரு கல்லு தூக்கி போடுற ஒரு கல்லு வரும், அந்த கல்லு மாடலு, அப்புறம் மர மாடல் வரும். அது நம்ம நந்தீஷ் அவர் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒரிஜினலாக சரி காப்பிரைட் கொடுத்துருவாண்டா பரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்எஸ்டி இருக்காரு, என்எஸ்டி வந்து மியூசிக் போடுது. அப்புறம் ஒன்னே இந்த லைவ்ல மிஸ் என்னன்னா நம்ம இன்பாஸ் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டிங்கர் பண்ண வேண்டியது. அது பெரிய ஸ்டிங்கர்னால வந்து அது நாளைக்கு வருது. ஏன்னா அது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வைக்கணும். அதனால டைம் பத்தல எனக்கு. வேர்ட்ஸே இல்லை. அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து 1 மில்லியன் வரணும், 2 மில்லியன் வரணும், அப்படி 10 மில்லியனுக்கு போகணும் அப்படின்லாம் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் இவங்க பண்ணுற எஃபோர்ட், இவங்க பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எப்போ நம்ம யாரை மாதிரி நம்ம தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்காங்களா, 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க தெரியுமா, அவங்களோட இதுக்கு வந்து போகிறதுக்கு ஒப்பிடலாம். ஓ காப்பதெல்லாம் நினைக்கிறேன். இது கை கொடு. எந்திரி. ஓ பெல் அடிக்குதுப்பா, அந்த கோயில்ல சர்ச்சில் அடிக்கிற மாதிரி. ஓ கடைசியா உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்னாதான் இருப்போங்கிற மாதிரி. இப்போ இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல. செத்துறானா? இப்படி பண்ணிட்டா இந்த கேமு நான் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சென்டிமெண்டா பண்ணாதான் ஒர்க் ஆகும்ட்டு. ஆனா போங்கய்யா நினைக்கிறேன். போடுங்க எல்லாத்தையும் போடுங்க மார்க் எல்லாத்தையும் அவனுக்கு பார்த்தா இன்னும் நிறைய பேர் அங்க ஒருத்தன் போடு சாவு. ஐயோ எத்தனை பேருக்கு மார்க் வச்சா? இதுதான் ராக்ஸ்டார் கேமிங்லயே ரொம்ப வருத்தமான. என்னாச்சு? தப்புச்சமா? ஓ சூரியன். ஓ விடிஞ்சிடுச்சு. தப்பி போமா தெரியலையே. என்னாச்சு? மூச்சு நின்றுச்சா? செஸ்ட் ஆடல. சுத்தினாரா? இதான் குட்டீங்க இல்லைன்னா என்ன இருக்கும்? ஓ இல்லங்க, இவர் இப்ப இயற்கையா செத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ இயற்கையா யாரு? ஒருவேளை அதுனா அவனுக்கு சுட்டு கொண்டு இருப்பானுங்க, இல்லைன்னா ஏதாவது பண்ணிருப்பானு நினைக்கிறேன். சைனாக்காரன் எங்க போனா கையெடுறான் நினைக்கிறேன். ஜோயில் எந்திரி. காது போறீங்க, காது பிஞ்சு போயிடுச்சா? போமே நிறுத்து. நல்ல மாடு நீ முடிச்சவளே சாகுடி. உன்னை வச்சு வராந்த வாய் பிடிச்சா ஒவ்வொரு ஒன்று வேற வருமா. அவருக்கு இப்ப மரண தண்டனை கொடுத்துட்டாங்க ப்ரோ. கொலை செஞ்சு, ஆனா கொலை செஞ்சது ஒருவேளை இவர் செஞ்சிருந்தாருன்னா தப்பு இல்ல. இவர் செய்யாம தண்டனைனா ஒரு எல்லாம் இது பண்றாங்க ப்ரோ. எல்லாம் பாருங்க ப்ரோ, அவரு சாகறது இந்த இது கொஞ்சம் சீரியஸா தான் போகுது. வாங்க சார் வாங்க. இது என்ன ப்ரோ இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க? நல்லா கத்துறாங்க ப்ரோ. அவரு தான் பேசுவாங்க பாருங்க. ஓ நம்ம எல்லாரும் ஒரு நாள் சாக தானே போறோம். ஆஹா என்ன ப்ரோ ஒரு சிமுலேட்டர் கேம்ல இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அவர்கிட்ட பேசுங்க கடைசி வரைக்கும் அவரு இல்லையான்னு பார்த்தலாம். உட்காராதையா? ஐயோ எதுவும் பண்ண முடியல. உட்காராதையா பேசுங்க ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் பண்ண முடியல. என்ன ஜட்ஜி திருப்பி வாங்கிட்டாருங்க.
அடடடா. பண்ணிதான் அவனுங்க போட்டு ஆடுறோம். ஸ்பாஞ்சா இதுக்கு கீழே போட்டுருங்க. புட் சோக்கர் ஸ்பாஞ்சா பிசன்ஸ் ஹெட் தலையில வைக்க சொல்றாங்க. ஈரமான இதை ஐயோ சாக்கடிக்கிறதுக்குங்க. ஈரமான நினைஞ்ச ஸ்பாஞ்ச் இப்படி வைப்பாங்க. பேசுங்க. ஏதாவது கடைசி சொல்றதுக்கு எதா இருக்கா? ஆமா எனக்கு தெரியும் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு குப்பை. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு என்னை பத்தி வருத்தப்படுறதுக்கு. அதனால இது உனக்கு தான் கடைசியான அட்வைஸ். இந்த இடத்துல தள்ளி நில்லு நீ. அதுதான் உன் கடைசி இறுதி வார்த்தையா? கொஞ்சம் எமோஷனல் பாவமா இருக்கு ப்ரோ. எப்படி நான் கேன்சல் பண்றது? ஒன்று பண்ணுங்க, இது அழுத்தாம அப்படியே லைவ் முடிச்சிட வேண்டியதான். அடுத்த எப்படி இந்த கேம் இனிமேல் பண்ண முடியாது. அப்போ அப்படியே விட்டுற வேண்டியதாங்க. இது எதுக்கு நம்ம பண்ணிட்டு. ஆமா ப்ரோ இதெல்லாம் தப்பு ப்ரோ. மேபி அவன் கொலை செஞ்சானே கன்ஃபார்மா விசாரிக்கல ப்ரோ. சரி நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுவோம். இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா? இது வந்து ரொம்ப இதா போகும். அதெல்லாம் முடிச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம தெரிஞ்சே கொள்ற மாதிரி இருக்கும். ஆமா ப்ரோ. இன்னொன்று வந்து என்ன ப்ரோ அது கேமரா இதாகிடுச்சு. இது கன்ஃபார்ம் கொலை செஞ்சா நம்ம பண்ணியிருக்கலாம். இதை முடிச்சுக்கலாம் நம்ம. இது வேணாம். எனக்கு தெரிஞ்சு இந்த போலீஸ் வந்து ரொம்ப இதாகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரசனர் அதுக்கப்புறம் நம்ம தெரியுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எவனோ ஒருத்தர் பண்ணிவிட்டு இவரை இது. ஆனால் இவன் சொல்லவும் இல்லை. இதை முடிச்சுக்கலாம் ப்ரோ. இது இப்போ இந்த கேமிங் சேனல்ஸ் வந்து அவங்க விளையாடுவாங்க, நம்ம உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன வந்துட போகுது, நம்ம விளையாண்டா தானே இந்த ஃபீல் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை இன்றைக்கி இந்த வீடியோவில் நடுவில் கொஞ்சம் நேரம் அவங்களோட லைவ்ல இருந்து ஒரு சில கிளிப்ஸ் எடுத்து போட்டாங்க, லென்த்தான கிளிப்ஸ். அப்போ அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது மறந்துட்டேன் நான். நான் இது ரியாக்ஷன் சேனல் இல்லை, இது அவங்க ஒரு கேமிங் சேனலுங்கிறத மறந்து நானும் பார்க்குறேன். சுட்டு விட்டானே ஐயா, சரி பாவம் அந்த ஆள். அது அவங்க அந்த கேமையே ஒரு படம் மாதிரி செய்கிறானுங்க பாருங்க அந்த கம்பெனிக்காரனுங்க. அதுக்கப்புறம் அவரை போய் அந்த கரண்ட் சேரில் உட்கார வச்சு பட்டனெல்லாம் அழுத்த வரும்போது நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயா அழுத்திடுவாங்களா ஐயா ஓன்னு. அப்போ தான் தெரியுது இந்த கேமிங் சேனல்ஸுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபேன்ஸுன்னு. காரணம் ஃபேன்ஸ். அவங்க நீங்களே சொல்லிட்டீங்க எங்களை இன்வைட் பண்ணது காரணம் அவங்க தான். ஆக்சுவலாக அந்த கமெண்ட்ஸ் எழுதி எங்களை வர வச்ச அனைவருக்கும் நன்றி. அப்புறம் கூப்பிட்டு நினச்சோம் உங்களுக்கு நன்றி ப்ரோ. 30K views and 30K likes. How do you feel separately? அவ்வளோலாம் எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கு ப்ரோ. அது வந்தாலும் எனக்கு இவ்வளோ தான் இருக்கும் உண்மையை சொன்னேன். எல்லாமே ஒன்றுதான் ப்ரோ. ஃபாலோயிங் 6 வருஷமா பார்க்குறேன். தேங்க்யூ நன்றி ப்ரோ. ஆகாஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாங்கள் 6 வருஷமா ஒரு டிஃப்ரெண்ட் கேம் பண்ண முடியுது அப்படின்னு காரணம்னா நீங்க எல்லாரும் இப்படி பாக்குறவங்க எழுதுற கமெண்ட்ஸ் தான் ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆகாஷ். நன்றி. 2123 பேர். தேங்க்யூ. இதுவரையும் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்துக்கு இத்தனை பேர் லைவ்ல பார்த்தது. அது இந்த லைவுக்கு வரும். நாங்க இப்படி இதுல தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. தேங்க்யூ ப்ரோ. நன்றி அனைவருக்கும். அந்த தந்தை டிவி இன்டர்வியூக்கெல்லாம் காரணமே நீங்க தான். இல்லைன்னா அவங்களே எங்களுக்கு அங்க சொல்லிட்டாங்க நீங்க ஸ்ட்ரீம் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். இல்ல அவங்க ஏன்னா கேமிங் பத்தி அவங்க முன்னாடியே சொல்றாங்க. கேமிங் பத்தி எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு மேரியோ வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க வயசுல மேரியோ மட்டும் தான் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது காரணம் நீங்க மட்டும். 1 லட்சங்கிறது உங்க உதவி இல்லாம பண்ணிருக்கீங்க. நீங்க தான் வந்து அந்த தந்தி டிவி இன்டர்வியூக்கு அனுப்பிச்சு வச்சது. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் இதாக இப்போ ஏடியூடி சேனல்ல வந்து கேம் ஒன்று கிரியேட் பண்றாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்களாம் பண்ற சப்போர்ட்னால தான். அது உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். என்ன சொல்றது, முதல் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு 7 வருஷம் ஆகும் போது இப்போ வந்துட்டு 3 லட்சம்லேருந்து 4 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1 மாசத்துல வந்திருக்கோம். ரொம்ப நன்றி உங்க ஆதரவுக்கு. எனக்கு இன்னைக்கு என்னமோ அது லைட்டா ஆரம்பிக்கும் போது ஒரு பதட்டமா இருக்கு. ஏன்னா ஒரு வித்தியாசமான செட்டிங்ஸ் நாங்க பண்றோமோ, அதனால இந்த சைடு ஃபுல்லா கேள்வி இப்படி வர மாதிரி நாங்க இப்படி பண்ணிருக்கோம். அது வயசா அந்த பலூனு, இந்த பின்னாடி ஸ்கிரீன் அதெல்லாம் வச்சு எப்பவுமே ஃபியூல் டேக் நம்ம இந்த இதுக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சலுப்பாகுது. அதை பார்த்தா எப்படி ஆனிவர்சரிக்கு அதான் பண்ணுவோம். அப்ப இந்த மூஞ்சி கன்சிஸ்டன்ட்டா இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிஸ்டி சொன்ன மாதிரி இவ்வளவு மினக்கட்டு கெட்டப் எல்லாம் போட்டு இவ்வளவு டீப்பா இறங்கி பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. நான் அவங்க சேனல்ஸ் பெருசா ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் யோசிச்சு பாருங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணது என்னவா இருக்கும். 8 வருஷமா சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது, ஆனாலும் பண்ணியிருக்காங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமும் அது ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. இவர் சொன்ன மாதிரி இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு இப்போ எல்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் வந்திருக்கணும். இன்னுமே அவங்களுக்கு அது இருக்குன்னும் போது இன்னுமே அவங்க அதை விடுற மாதிரி இல்லை. தமிழ் கேமிங் அப்படின்ட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
வந்துடுச்சு. இதை நான் எங்க ப்ரோ எல்லாரும் ஒரு பாய் சொல்லிருக்கோம் ப்ரோ. இது எப்படி ஆஃப் பண்றது? அதான் நானும் பார்க்கறேன். எப்படி ஆஃப் பண்றது? ப்ரோ நெட் ஆஃப் பண்ணிடலாமா? இல்ல இது எக்ஸ் ஃபார் ஐயோ எக்ஸ்னா சாரியா? அது வேற வெப்சைட் இல்ல ப்ரோ. அதான் இருக்கு.